அதுக்கப்புறம் பாலிடிக்ஸை பத்தி கேட்கும் போது இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் பாலிடிக்ஸ்ல திடுப்புன்னு குதிச்சிடுறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப இவர் விஜய்னு பேர் எடுக்கலாம், அவங்களும் விஜய்னு பேர் சொல்ல ஆங்கரும் இவர் சொல்றது என்னன்னா, பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், மொத்த நாட்டையும் அவங்க பாத்துக்கணும். ஸோ ஒரு லீடர்ஷிப் எடுத்துக்கிற அந்த பொறுப்பு வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நான் ராஷ்டிரபதி பவன்ல நான் அவார்டு வாங்க போகும்போதே அவ்வளோ செக்யூரிட்டி, அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. அப்போதான் எனக்கு அந்த பதவியோட வெயிட்டே தெரிஞ்சது. ஸோ ஒரு பாலிடிக்ஸ்ல இறங்கி மக்களுக்காக போராடுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா இந்தியாவில் கேஸ்ட், ரிலீஜனு அப்படி இப்படின்னு எவ்வளோ வேறுபாடு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் லீடரா சூஸ் பண்ணி அவர் வந்து அவர் நாட்டு மக்களை காப்பாத்துறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அந்த விதத்துல எல்லாருமே வந்து பாலிடிக்ஸ்ல வராங்கன்னா வந்து அது ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் பாராட்டியிருந்தாரு. பட் நான் பாலிடிக்ஸ்ல வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க படத்துல நடிச்சிட்டீங்க, ஒருவேளை ரிட்டைர்மெண்ட் பத்தி அப்படி இப்படி பேச்சு வருது அப்படின்னு கேக்குறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்ப ரிட்டையர் ஆவேன்றது தெரியல, ஆனா ஒருவேளை ரிட்டையர் ஆயிட்டேன்னா, ரேசிங்க்கு அப்புறமும் நான் ரிட்டையர் பண்ணிட்டேன்னா நான் மாட்டுக்கு உலகம் ஃபுல்லா சுத்துவேன்.